மேஷ ராசி அன்பர்கள், நீங்க என்ன வேலை செய்றீங்க, என்ன பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபா கூட இருங்க, ஆனா உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது அதிகரிக்கும். வாடகை வீட்டுல இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பிள்ளை பாத்தீங்கன்னா பிள்ளை பெரிய பிள்ளையா இருக்கா, சம்பாதிக்கிறா, லோன் போட்டு ஒரு வீடு வாங்குவா. இல்ல ஹஸ்பண்ட் ஒரு லோன் போட்டு ஒரு வீடு வாங்குவார். இல்ல ட்ரிபிள் பெட்ரூம் வீட்டுல இருக்காங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கு மூவ் ஆன் பண்ணுவாங்க. அவங்களோட சுகங்கள் அப்படின்றது அதிகரிக்கும். இப்ப நீங்க மேஷ ராசி அன்புகள் ஒர்க் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கன்சர்ன்ல வேலை செய்றீங்க. உங்களுக்கு எப்படி பாத்தீங்கன்னா உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அதிகரிக்கும் அப்படின்னா, நீங்க டெய்லி ஆஃபீஸ்க்கு ஒரு டூ வீலர்ல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டூ வீலர்ல போறது ரொம்ப கஷ்டம். வெயில்ல ரொம்ப போறது, ரொம்ப 1 மணி நேரம் டிராவல் பண்ணி போறோம்ப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் என்ன பண்றேன், ஒரு லோன் போடுறேன். ஒரு இஎம்ஐல பாத்தீங்கன்னா அழகா ஒரு கார் வாங்கிட்டுறேன். கார் வாங்கிட்டு டெய்லி ஏசி போட்டு, நான் உடனே ஜாக்குவார் கார் தான் வாங்குவேன், பென்ஸ் தான் வாங்குவேன், அப்படி கிடையாது. சாதாரணமா ஒரு டூ வீலருக்கு ஒரு ஆல்டோ மாதிரி காரு, இல்ல ஒரு மீடியம் ரேட் கார் நம்ம வாங்குறோம். டெய்லி நம்ம கார்ல போறோம். இப்படி நம்ம கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது அதிகரிக்கும். ஆக மொத்தங்க, குரு பகவான் 4ஆம் பாவத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு கம்ஃபர்ட், உங்களோட சுகபோகங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அது 10 பைசா சுகமானா இருக்கலாம், இல்ல 10 கோடி ரூபாய் சுகமானா இருக்கலாம். ஆனா உங்களோட கம்ஃபர்ட், நான் நல்லா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன், சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன், கொஞ்சம் கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு, இதெல்லாம் வருங்க. அதுக்கும் மேல இது தாயார் ஸ்தானமோ அப்படின்றதுனால அம்மானோட பரிபூர்ண சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும்.